வணக்கம். வணக்கம். போன பதிவுல திதி தர்ப்பணம் பற்றி நான் கேட்டிருந்தேன், பட் நீங்க அந்த டாபிக் உள்ளே வரல. அதாவது அமாவாசை பத்தியே பேசிட்டு போயிட்டேன். திதி தர்ப்பணம் வந்து அணுக்கள் என் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து உங்களுக்கு ஏன் திதி தர்ப்பணம் நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா வரலாறுல இந்து மார்க்கத்துல எடுத்தீங்கன்னா, மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய், பிறப்பும் நானே இறப்பும் நானே பாவமும் நானே புண்ணியமும் நானே, எல்லார் மனதிலும் அவன் மனமாவும் நான் தான் இருக்கிறேன், செயலாவும் நான் தான் இருக்கிறேன், இங்க யாருக்கும் எந்த பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொன்னது உண்மையா? இல்ல திதி தர்ப்பணம் கொடுக்கலன்னா அந்த ஆத்மாலையும், ஆத்மாங்கிறது என்னது? இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசை தேவை, பணம், பதவி, பட்டம், அதே மாதிரி உறவு, அண்ணன் தம்பி, இது எல்லாமே இந்த உடலுக்கு. உயிருக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த இழந்தவன் சிவனடியார் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 51 சக்தி பீடம்னு சொன்னேன். அதாவது சிவன் நெற்றியில எரிச்சு துண்டு துண்டா வெட்டி அங்கங்க விழுந்த இடங்கள்ல காளி தெய்வத்தை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கர்த்தர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதன், ஒவ்வொரு மார்க்கத்திலையும் சொல்லியிருக்காங்க, மனிதன் இறந்த பின் 3ஆம் நாள் உயிர் தெழுவான்னு அவர் சொன்னார். நாம சொன்ன கருத்தை விட்டுட்டோம். கர்த்தரே நீங்க தான் எங்களை பாதுகாத்துக்கணும். நம்ம 18 சித்தர்கள், பல எண்ணற்ற சித்தர்கள், பல ஞானிகள், இந்த மக்களுக்காக தொண்டு செய்த விஜயகாந்த் உட்பட நிறைய பேர் மக்களுக்காக பாடுபட்டவங்கெல்லாம் இறைவனா வாழ்றாங்க. வாழும்போது மதிக்கல, செத்ததுக்கு அப்புறம் சாமியா கும்புறான், அப்துல் கலாம் உள்வார். அப்போ என்ன பண்றான் அப்படின்னா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அப்போ இந்த மக்களுக்காக பாடுபட்டு அவன் எழுதின குறிப்புகளை விட்டுட்டு, சித்தரே அகத்தியரே நீங்க தான் என்ன காப்பாற்றணும், உனக்கு பல லட்சம் குறிப்பு எழுதி வச்சிருக்கேங்கிறான். எந்த சித்தர்களை வச்சு குறிப்பு சொல்ற யாருமே வைத்திய குறிப்பு சொல்றது இல்லை. நீங்க இன்னைக்கு வைத்திய குறிப்பு பத்தி பேசினாலே அப்ப நீ டாக்டர்கிட்ட போகாதான்னு ஒருத்தன் எனக்கு வந்து மெசேஜ் போடுறான். அப்ப நான் என்ன சொல்றேன், டாக்டர்கிட்ட போகாதுன்னா நீ படிக்காத அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்றேன், அறிவில்லாதவன்கிட்ட பேசி என்ன பையன், அதுக்கப்புறம் தான் யோசிச்சு. அறிவின்மை அப்படிங்கிறது ஓரறிவுல இருந்து, அந்த உதாரணம் சொன்னேன், புல்லு பூண்டுல இருந்து உனக்கு இன்னைக்கு மனிதன்ல இருந்து 6 அறிவா மனிதனா பிறந்துட்ட. அந்த அறிவுங்கிறத பயன்படுத்து, இந்த பிரபஞ்சத்தையும் காத்து உன்னையும் காத்துக்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ திதி தர்ப்பணம் ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. கருமாரியம்மனை வந்து பரசுராமன் தலையை வெட்டி உடம்ப சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் மீண்டும் வேணும்னு கேட்கும்போது தெய்வமா இருக்கும், எல்லா பக்கமும் தலையை மட்டும் வச்சிருப்பான். நம்மளுடைய சிவன் இருக்கக்கூடிய இடம் எங்க? சுடுகாடு. காளி தேவி இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. அப்போ சிவன் யாரு? அப்பன். காளி யாரு? தாய். அவங்க 2 பேருமே சுடுகாட்டுல தான் இருக்காங்க. காளிக்கு உடம்பு பூரா மண்டை ஓடு. ஜாதகத்துல காளியினுடைய வீடு 12 மோட்ச வீடு. காளி காலில் கீழே இருக்கிறவனுக்கு ஏன் ஆத்ம திருப்தி இல்லாம இருக்கும்? சிவனுக்கு அப்போ சிவனுக்கு சக்திக்கு ஆத்ம திருப்தி இருக்காதா? அப்போ சிவம்ங்கிறது எல்லாத்தையும் கடந்தது, சக்திங்கிறது அதை ஆளுமை பண்ணக்கூடியது. அப்போ ஊர்ல இருக்கிற கருப்பசாமி, சுடலை மாடன், இவங்க எல்லாருமே சுடுகாட்டு எல்லையில இருக்கு. அப்ப என்ன சொல்றான், 2 இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கும். ஒண்ணு சுடுகாடு, அதுக்கு பேர் சமத்துவம். இன்னொன்னு கோவில், நம் குலம் ஒன்று சேரக்கூடிய இடம். அப்போ இந்த 2 இடமே புனிதம். அப்போ அழிந்த உருவத்துக்கு அந்த காலத்துல ஒரு மரத்தை நட்டு வைப்பான், ஒரு கல்லை நட்டு வச்சான், அதுக்கு கோயில் கட்டினான். வருஷம் மண்பீடம் கட்டி அது கரைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கட்டி கோயில் திருவிழா கொண்டாடி இருக்காங்க தெரியுமா? அப்போ நம்மளுடைய பூர்வீகம்ங்கிறத நம்ம நிறைய மறந்துட்டோம். தென் மாவட்டங்கள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது, அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது, நல்ல நேரம் கிடையாது, கெட்ட நேரம் கிடையாது. அவன் குல சாமியினுடைய திருவிழா மட்டும்தான் உண்டு. அதுக்கு வரி உண்டு, அதுக்கு கட்டுப்பாடு உண்டு, அதுக்கு பாரம்பரியம் உண்டு, பழக்க வழக்கம் உண்டு, நடைமுறை சாத்தியம் உண்டு, ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு உண்டு. அதை மீற முடியாது. அன்னைக்கு ஊருக்கு 4 பேர் தான் கெட்டவன்னு சொல்லுவான். இன்னைக்கு 4 நல்லவனை பிடிக்க முடியாது. ஏன்னா மது மாது சூதுங்கிறது கலந்துடுச்சு. அந்த காலத்துல மதுங்கிறதே இருக்காது, இருந்தது எல்லாமே புனிதமா இருந்தது. இப்போ திதி தர்ப்பணம்ங்கிறது சில தென் மாவட்டங்கள்ல சுத்தமா கிடையாது. அப்போ தென் மாவட்டங்கிறத ஒருத்தர் சொல்லியிருந்தார், தென்னாட்டுடைய சிவன்னா அவரு சிவன் பிறந்தது ஸ்ரீலங்கான்னாரு. ஸ்ரீலங்கா தமிழ்நாடு தானே? தமிழ் தானே? ராமணேஸ்வரம் ஒரிஜினல் தமிழன் தானே? நம்ம ராமணேஸ்வரம் வம்சம் தானே? அப்ப நம்ம வம்சத்தை கொன்னவனுக்கே ஐயோ எனக்கு பாவம் பொத்திக்கிச்சு அப்படின்னு லிங்கத்தை வடிச்சு மன்னிப்பு கேட்டானே. அப்ப நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்குறான். ஒவ்வொருத்தனையும் செத்துட்டான்னு சொல்றவனுக்கு எத்தனை லிங்கம் வடிக்கணும் அவன்? அப்போ திதி தர்ப்பணம் என்பது ஏமாற்று வேலை. நான் இதை ஒரு தவறாமாட்ட கேட்டேன். என் டெல்லியில இருந்து போன் பண்ணாங்க. இப்போ நீங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா, நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் திதி தர்ப்பணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு சொன்னேன்.
என் அணுக்களின் பிரதிபலிப்புங்க. நான் சொன்னேன்ல, எங்க அப்பா வழியில தாத்தா பாட்டி, எங்க அம்மா வழியில தாத்தா பாட்டி, இவங்க என் கனவுல வருவாங்க. என் தெரிஞ்சவன், சொந்தக்காரன், பழகினவன் என் கனவுல ஏன் வரானா, அந்த அணுக்களின் அன்பின் வெளிப்பாடு தான் காட்சி. நான் தினமும் தூங்கும்போது என் உயிர் போயிடும். நான் தூங்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிற. அப்ப செத்தவங்கிறது நிரந்தர தூக்கம். அப்போ தினமும் நம்ம செத்துடுறோம்னா அப்போ உனக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துடலாமா? இந்த உடல் சொல்லுதுங்க, ஒவ்வொரு நேரமும் கெட்டதை விடு, நல்லதை எடு. அரளி கசக்கும், வேம்பும் கசக்கும். அரளி பேச மொட்டையா நீ போய் கசக்கிற விதையை எடுத்து தின்னுன்னா செத்து போயிடும். அப்போ அரளி அதீத வெப்பத்தை உள்வாங்கும். நல்லா பாருங்க, ரோட்ல பூரா அரளி செடி வச்ச பையன் அதீத வெப்பத்தை உள்வாங்குங்க. அறிவுபூர்வமா செயல்படுறான். நீ என்ன சொல்ற, ரோடு பூரா செடியை நட்டி வச்சிருக்கானுங்க, நம்ம பேசாம ஒரு மரத்தை நட்டு வச்சிடலாம். வேப்ப மரமும் மற்ற மரம் வெப்பத்தை விடும், உனக்கு அரளி வெப்பத்தை உள்வாங்கும். அதனாலதான் பைபாஸ் ரோட்ல அரளி செடி நிறைய இருக்கும். அறிவு இருக்கு, ஆனா அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றது இல்லை. ஏமாற்றுவர்கள் ஏமாற்றிட்டே இருக்கானுங்க. திதி தர்ப்பணம் கொடுப்பது முட்டாள்தனம். நம் முன்னோர்கள் தான் ஒரிஜினல் கடவுள். அவங்க உருவம் அழிஞ்சிருச்சு. அதனால உன் குலத்துக்கே ஒரே சாமியா வச்சிருக்கான். கர்த்தர் தான் சொன்னேன், ஒளி வடிவில் 3ஆம் நாள் உயிர் தெழுவார். இஸ்லாம் மார்க்கத்துல இறைவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் ஒருவனே, அவனுக்கு எல்லாம் சமம். இப்போ அந்த மனிதன் இங்கதான் வாழ்றாரு. இப்ப இறைவனுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. முதல் தோற்றுவித்தவன் தான் இறைவனால் அப்போ அவன் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க சமம். அதனால நீ இறைவன் தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது. ஒளி வடிவில் வாழ்கிறான். நம்மால என்ன சொல்றான், தீபத்தை ஏத்துங்கோ, அந்த ஒளியில இறைவன் வாழ்றாங்கிற. நம்ம உடம்புல உள்ள 7 சக்கரம் அதை ஒன்றாய் நிறுத்த அந்த ஒளி வடிவில் இறைவன் நெற்றியில தோணுவாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இறந்தவன் ஒளி வடிவில் இறைவன் காலு கீழே போயிடுவான். அதாவது உன் குலம் சார்ந்த தெய்வத்துக்கு எங்க வேணாலும் பிறக்கலாம், எங்க வேணாலும் வாழலாம். உன்னுடைய உயிர் உன் குல தெய்வத்தின் காலுக்கு கீழே போயிடும். உன் குல தெய்வம் என்பது ஒண்ணு இல்லை. கல்யாணம் ஆனவனுக்கு 16, ஆகாதவனுக்கு 8. அப்பா அம்மா வழியில உள்ள தாத்தா பாட்டி வழி. அதாவது பேரனுக்கு 8. நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 16 வரும். நம்ம அப்பா அம்மா இருக்காங்கன்னா கண்டிப்பா மாமனார் மாமியார் வழியில 16 வழியை தெரிஞ்சவன். அதனாலதான் அந்த காலத்துல 1000 பேருக்கு பொய் சொல்லி கல்யாணம். இன்னைக்கு 1000 பொய் சொல்லி கல்யாணம். உறவுகள் தகப்பன் மட்டும்தான் சீர் செய்ய மாட்டான். சித்தப்பன் சீரு, சித்தி சீரு, அண்ணன் சீரு, மச்சான் சீரு, மாமன் சீரு, மச்சினன் சீரு, இது எல்லாமே சீரு. அப்போ இது எல்லாமே நம்மளை தேடி வரும். உறவுகள் கூடி காக்கை போல் வாழணும்னா. அதனாலதான் சனிக்கு வாகனம் காக்கா. சனி ஆத்மகாரகன், பித்துருக்காரகன், கர்மகாரகன். பித்துர் தோஷம் பண்றது தாத்தா பாட்டிக்கு, கர்ம காரியம் பண்றது அப்பா அம்மாவுக்கு. சனி ஆயுள்காரகன். அப்போ உன் தாத்தா பாட்டி உன் அப்பா அம்மா தான். சனி கொடுக்க அவர் தடுப்பர். உன் ஆயிலை காப்பாத்துறதே உன் முன்னோர்கள். அவன் உன் உடம்பில் அணுக்களா இருக்கான். எந்த அணுக்கள் குறைவா இருக்கோ அந்த வழியில் உள்ள சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகணும். எந்த உறவு உனக்கு பகையோ அந்த வழி தெய்வத்தை நீ வணங்கணும். அப்படி வணங்குனா அவர்களே உன்னை நல்வழிப்படுத்திடுவாங்க. தலை முடி கூட நம்மளை கேட்டு முளைக்காது, உதிராது. நம்ம உடம்புல அணுக்கள் நம்மளை கேட்டு இயங்காது. எந்த உறுப்பும் நம்மளை கேட்டு இயங்காது. அதே மாதிரி அடுத்த நிமிஷம் நிலையற்றதுமா. இந்த நிலையற்றதை நிலையான ஆக்கக்கூடியது அவங்களுக்கு உண்டு. ஏன்னா புதன்னா மாமே, புதன்னா கல்லீரல், இதயம் மாமே. எவனுக்கெல்லாம் புதன் கெட்டு போச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு, கல்லீரல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ எந்த கிரகத்தின் பார்வை இருக்கு, எந்த கிரகத்தின் எந்த தசாபுத்தியில பிறந்திருக்கா, இந்த தசாபுத்தியில இந்த குழந்தை பிறந்திருக்குன்னா எந்த தசாபுத்தியில எந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை வரும், அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த உறவையும் போய் வணங்கணும். அதான் சொல்லுவான், நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும். அப்போ நோய்ங்கிறது மனம், நம்ம கண்டுக்காம விட்ட எண்ணம், அறிவால் பயன்படுத்தாம விட்ட நம் பூர்வீகம். பேய்ங்கிறது நோய், நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய். இந்த நோய்க்கும் பேய்க்கும் உண்டான உணவே மருந்து, உறவே கடவுள். அப்போ உறவுகளை கடவுள்னு சொல்லி இருக்கும்போது எப்படி உறவுகளுக்கு நீங்க திதி தர்ப்பணம் கொடுப்பீங்க? ஏன்னா நம்ம கும்பிடுற இறைவனை இறந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள். அப்படி நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்தா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, அங்காள பரமேஸ்வரி, இவங்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம், கர்த்தருக்கு திதி தர்ப்பணம், இப்படி இறந்த அத்தனை சித்தர்களுக்கும் அத்தனை பேருக்கும் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கலாம். அது ஏற்புடையதா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு செஞ்சது உயிரோட இருக்கிறவங்களை செத்துட்டான்னு சொல்றதுனால நீ தான் அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிப்ப. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எத்தனை வருடம்? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பூமி தான் லக்னம்னு சொல்லியிருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் 12.
12 உயிர் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டதுதான் 247 எழுத்துக்கள். ஏன் 247க்கு மேல உருவாக்கல? ஒரு மனிதனுடைய உயிர் எழுத்துக்கள் 12, உயிர் எழுத்துக்கள் 247, சராசரி ஆயுள் காலம் 247 வருஷம். அப்போ அந்த உடலால் உருவாக்கப்பட்டதுதான் சந்திரன், அது 108 பாதம். இப்ப இந்த உடல் 108 வருஷமாவது வாழுங்கிறார். ஒரு மனிதனுடைய உடல் வந்து இளமை முதுமைங்கிறது 108 வருஷம். இதை மாற்றக்கூடிய சக்தி அந்த உயிருக்கு இருக்கு. உயிருங்க, அதனாலதான் சித்தர்கள் 40,000 வருஷம் வாழ்ந்தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சில பேர் மறைஞ்சிருவாரு, திடீர்னு தோன்றுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த உடலுக்கு தான் இளமையும் முதுமை, உயிருக்கு கிடையாது. அதனாலதான் சித்தர்கள் வந்து உடல் அழிந்தாலும் உயிர் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப விபத்து நடக்குது, தற்கொலை நடக்குது. இப்ப ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் நீங்க சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 107 வருடங்கள் வாழ முடியும் அப்படின்ற 108 வருடங்கள் வாழ முடியும் அப்படின்றீங்க. இந்த மாதிரியான மரணங்கள் நிகழும் பொழுது அதை விதி நம்ம எடுத்துக்கிறதா? நம்மளுடைய கவனக்குறை. அதாவது இந்த உடல் உங்களுக்கு 3 தலைமுறைக்கு மேல ஒண்ணு வராதுன்னு சொல்லுவாங்க. 3 தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதில் நம்பிக்கை கிடையாது. 3 தலைமுறைங்கிறது வந்து உங்களுக்கு 7 சக்கரம், அது ஒரு வேற டாபிக். 3 தலைமுறைங்கிறது உங்களுக்கு 247ங்கிறது சராசரினா 300 சில்லற வந்துடும். அதுதான் ஒரு வருஷம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த உடலையும் உயிரையும் 108யும் 247யும் கூட்டிங்கன்னா 364. இந்த கிரகங்களால் உருவாச்சுன்னு சொன்னேன்னா நான் 10 பிளானட் சேர்த்தா 365 நாள். அதுதான் ஒரு வருஷமா போட்டிருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிமா. நாள் அப்படின்னு சொன்னா சூரியன், அதான் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதா 24 மணி நேரம். அப்ப அது ஒரு நாள். அப்ப அந்த சூரியன் ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டம் போறதுக்கு ஒரு மாசம். அப்போ விருந்து மருந்து 3 நாள்னா 3 மாசம். நீ எந்த ஒரு நல்ல பழக்கத்தையோ கெட்ட பழக்கத்தையோ 3 மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணினா, கெட்ட பழக்கத்தை நீ 3 மாசம் தொடர்ந்து விட்டீங்கன்னா போயிடும். அதான் விருந்தும் மருந்தும் 3 நாள். நீ புது மாப்பிள்ளையா இருந்தா அதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள், அதுல சொல்லியிருப்பாங்க. அப்போ உனக்கு விருந்து மருந்து 3 நாள். அப்போ ஒருத்தங்க இடையில செத்துறாங்க அப்படின்னா உடல் அழியும். உயிர் வந்து நம்ம வீட்டுக்கும் அந்த குலசாமி கோயிலுக்கும் மொழி கிடையாது அவங்களுக்கு. அப்போ அவங்க நேர்ல வரணும்னு நினைக்கும் போது நீ பயந்துருவ. அது வரைக்கும் உனக்கு பையனா தெரியும். இறந்ததுக்கு அப்புறம் பையன் இப்படி வந்து வாசல்ல நிக்கிறேன், என் கனவுல காட்சி கொடுக்குறேன், ஏன் எனக்கு கொடுக்கல? உன் உணர்வுகளின் வெளிப்பாடு, உன் எண்ண அலைகளின் வெளிப்பாடு. அப்ப அவன் உணர்த்துறான். சில பதிவுகள் எல்லாம் பார்த்திருப்பேன். ஆக்சிடென்ட் ஆனோன்னு அந்த ஆத்மா கடந்து அடிச்சுட்டு அழுகிற மாதிரிலாம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இனி யாருகிட்ட போய் சொன்னா இதை நம்புவான்? ஏன்னா இந்த உலகம் கலியுகம். ஒரிஜினலை பேயின்னு விரட்டுவியே நீ, அது தெய்வமா மாறிடும். ஐயோ இந்த உடலை இழந்துட்டோமே, இந்த உடலுக்குத்தானே உனக்கு அந்த நல்லது கெட்டதும். அப்ப அந்த உடலை பேணி பாதுகாக்கணுமே. இன்னைக்கு இந்த உடல் விதை இல்லை, அவ்வளவுதான். அடுத்த தலைமுறையே இல்லைங்க. யாருக்கும் எதை பத்தியும் கவலை இல்லைங்க. படித்தவன் அந்த காலத்துல கற்றவன் மேதாவி. இன்னைக்கு கற்றவன் மேதாவியான கஷ்டம். ஏன்னா அதாவது அறிந்து இங்க யாரும் படிக்கல, மொழியை அறிந்து யாரும் படிக்கல, உணர்வு அறிந்து யாரும் படிக்கல. தொழிலுக்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தான் படிக்கிறான். பணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு படிப்பை தேடுறானே தவிர பகுத்தறிவு பலத்துக்கணும்னு யார் தேட? படிச்சவனுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு நிறைய பதிலே தெரியல. பூர்வீகமே நிறைய தெரியல. ஜாதகத்துல நீங்க சொல்றீங்க, நான் ஒரு ஜாதகம் வந்து ஒரு ஜோதிடத்தை பார்த்தேன். 69 வயது வரைக்கும் ஆயுட்காலம் இருக்குமான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க 54 வயதுல இறந்துட்டாங்க. இது விதின்னு எடுத்துக்கிறதா இல்ல வந்து இது எப்படி? இதுக்கான பொருள் என்ன? அவனுக்கு பார்க்க தெரியலன்னு எடுத்துக்கோங்க. ஏங்க ஒருத்தனுடைய ஆயுள் காலங்கிறது வந்து நானே சொல்லிட்டேன். ஒரு சூரியன் ஒரு கட்டம் சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம். அப்ப இவன் எந்த தசாபத்தியில பிறந்திருக்கான்? இல்ல நீங்க சொல்றது வந்து சயின்ஸ் பிரகாரம் நீங்க சொல்றீங்க இத்தனை வருடங்கள் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஜாதகத்துல நீங்க பாக்குற மாதிரி கூட வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்தை, சரியா? நீ உங்களை மாதிரியே வந்து 1 இயர் வந்து அது ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஜாதக பிரகாரம் வந்து ஒரு மனிதனோட ஆயுள் காலம் வந்து 108 எல்லா ஜாதகத்திலையும் போடுறது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி போடுறது இல்ல. 247 போடுறது கிடையாது. 80 வயசு, 85 வயசு, 50 வயசு இப்படி போடும் பொழுது அதற்கு முன்னாடியே மரணம் நிகழ்ந்தா அது என்ன அப்படின்னு நான் கேட்க வரேன். உடலுக்கு அழிவு உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன்ல, உடல் அழியும்னா இந்த உடலை வந்து நீங்க முழுக்க பாதுகாக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு விதை விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, உதாரணம். இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட என்ன சொல்றாங்க, விதி முடிஞ்சு போச்சு பான்றாங்க. நான் அதைத்தான் கேட்க, அதைத்தான் நானும் போன பதிவுல சொன்னேன். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் அப்படின்னா விதினா உயிர், மதினா உடல்.
அப்ப இந்த உடல் இருந்தாதான் உயிர் வாழுங்கிற. அப்ப இந்த உடலை பாதுகாக்கணும்னா எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ உன் ஜாதகத்துல சொல்றீங்கல்ல, ஜாதகத்துல பார்த்தா விதி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த ஜாதகத்துல நீ கணிக்கிற முறை, நீ வந்து அதை எப்படி சொல்றன்னா, ஒருத்தனுக்கு வந்து சாப்பிடும் போது பேசக்கூடாது. ஏன்? பசி வயிற்றுல இருக்கும்போது அவனுக்கு புத்தி வேலை செய்யாது, ஏன்னா பாடி ஹீட் ஆயிடும். அதே மாதிரி வெயில் மண்டை சூட்டுல ஒருத்தன் வந்திருப்பான், இல்ல பயங்கர கோபத்துல ஒருத்தன் இருக்கானா, போய் குளிப்பா முதல்ல அப்படிம்பாங்க. ஏன்? அவனுடைய வெப்பம் கொஞ்சம் தணியும் போது கோபம் குறையும். அப்போ இவனுக்கு அந்த எதிர் கதிர்வீச்சு அதிகமா அவனுக்கு இருக்கும். இப்போ எல்லா கிரகத்தினுடைய கதிர்வீச்சு சுழண்டுகிட்டே இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி ஏன் தனித்தனியா சொல்றானுங்க? இந்த ராசிக்கு, ராசினா என்னது உடல், இந்த ராசிக்கு 7.5 சனி, இந்த ராசிக்கு ஜென்ம சனி, இந்த ராசிக்கு பாத சனி. ஏன்? உனக்கு அந்த கதிர்வீச்சு அங்க அதீத வெப்பத்தை கொடுக்கும். உனக்கு அந்த எதிர் கதிர்வீச்சு எங்க வெப்பத்தின் தன்மை அதிகமா இருக்கும் அங்க உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ நீ அதுக்கு தகுந்த உடம்ப நீ சீராக்கிட்ட. இப்போ ஒரு இடத்துல நெருப்பு அதிகமா எரிஞ்சிட்டு இருக்கு, நிறைய தண்ணி கொண்டு விட்டுட்டீங்க, நெருப்பு எரியுமா அணைஞ்சிருமா? அணைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு முதல்ல அறிவு வேலை செய்யணும். அதுக்கு தான் சொல்லுவான் முருகன் உலகத்துக்கே கடவுள். முருகன் உலகம் பூரா சுத்தி வந்தாலும். விபத்துன்ற வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற விடயங்கள்ல நான் ஏத்துக்கிறேன். நான் விபத்து அப்படின்றது என்ன? எதிர்பாராம நடக்கிற விஷயம் தானே விபத்து. அதைத்தான் சொல்ல வரேன். எதிர்பாராம எதுவுமே நடக்காதுங்க. நீங்க சொல்றது அவனுக்கு அந்த விபத்துல உயிர் போகணுங்கிறது தான். அதைத்தான் நான் கேட்க வரேன். மறுபடியும் அதை விதின்னு எடுத்துக்கிறதா? அவனுடைய ஆயுட்காலம் அவ்வளவுதானா? நீங்க சொல்ற மாதிரி 108 வருடங்கள் அவன் வாழலையே, அதுக்கு முன்னாடியே அவன் இறந்துடுறானே. அப்படி கிடையாது. நீங்க சொர்க்கம் நரகம்னு 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கம் நரகம்னு 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? இதுதான் சொர்க்கம். இந்த உடலோட வாழ்றது தான் சொர்க்கம். இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் நரகம். நீங்க சொன்ன விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிறதெல்லாம் நரக வேதனை. அதை உங்களுக்கு எப்படி உணர்த்துவாங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, எந்த உறவு கெட்டிருக்கு. இப்ப என் தங்கை அப்படின்னு சொல்றது 3 வயசு. என் தங்கை எனக்கு அடுத்தது. என் தம்பி அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பிறந்தான். என் தங்கை 3 வயதுல இறைவனா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன். 3 வயசுல என் தம்பி பார்த்ததே கிடையாது, ஏன்னா 2 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான். இப்போ 38 வயசுல என் தம்பிக்கு காட்சி கொடுத்து, நான் உன் அக்கா, நான் உன்னை தேடி வந்திருக்கேன், என் பேரு இதுன்னு சொல்றா. அவ போட்டோ கூட கிடையாது. எப்படி அவளுக்கு அவ்வளவு தத்ரூபமா காட்சி கொடுக்குறா? அப்ப எங்களினுடைய உயிர் அணுக்கள் அவ இன்னும் இருக்கிறாளே. 3 வயசுல போனப்போ ஒரு பொண்ணுங்க, 3 வயசுல உடல் அழிஞ்ச ஒரு பொண்ணு 38 வயசுல காட்சி கொடுத்துருக்கா. இப்ப என்ன சொல்லலாம்? அப்போ அது நரகம். நீ இதை ஏத்துப்பியா முதல்ல? விதியின் டாபிக்கே வர மாட்டேன்றீங்க. விதிங்கிற டாபிக்ங்கிறது நீங்க கொண்டுட்டு வந்ததுங்க. விதிங்கிறது தான் உயிர். அந்த விதி உயிருங்கிறதுக்கு அழிவு கிடையாது. அப்ப அந்த 108 வயசு வரைக்கும் அது அலையும். அதுதான் திதி கொடுக்குறாங்க. திதி கொடுக்க கூடாது. அந்த ஆத்மா சாந்தி. அது ஆத்மா கிடையாதுங்க, அதுதாங்க நம்ம கூடவே இருக்குமே. எதுக்கு சாந்திப்படுத்தும்? அது டிஎன்ஏ தானே நீங்க சொல்றது. இந்த அணுக்கள் தானே கூட இருக்குன்றீங்க. உயிர் வேற. நான் தெய்வமா வழிபட சொல்றேன். நீங்க டிஎன்ஏ வேற உயிர் வேற, அப்படிதானே? எது? உங்களுடைய அணுக்கள் வேற உயிர் வேற, அப்படிதானே? அணுக்கள் வேற உயிர் வேற. இல்ல நீங்க சொல்லுங்க என்ன டாபிக் நீங்க சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்க அந்த டிஎன்ஏ தான் என் உடம்புல முன்னோர்களுடைய டிஎன்ஏ இருக்குது. இருங்க, இப்போ என் ஜாதகத்துல செவ்வாய் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. என் தாத்தா பாட்டி இல்ல கூட பிறந்த தம்பியோ இல்ல ஏன் கூட பிறந்த தங்கையோ இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கிறது அடிபட்டுக்கிட்டே வரும். நான் அதை சரி பண்ணலைன்னா இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் போகும். அப்போ நான் அதை வணங்கணும்னு சொல்றேன். நீங்க அதுக்கு பரிகாரம் பண்ணி ஏமாத்தணுங்கிறீங்க, தான தர்மம் கொடுக்கணுங்கிறீங்க, நான் அதை திங்கணும். அதை நான் வந்து என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு நெகட்டிவ். ஆத்மானா என்ன? எது ஆத்மா? அதான் உயிர். அது எனக்குள்ள இன்னும் இருக்குங்கிற. எனக்குள்ள எல்லாரும் உயிரோட வாழ்றாங்க. அவங்க அழிஞ்சாலும் என் கனவுல நான் கூட இருக்கேன்னு சொல்றாங்க. உடல் அழிஞ்சிருச்சு. இப்ப என் தம்பி என் கூடவே சுத்துறாங்க. உடல் அழிஞ்சாலும் என் கூட சுத்துவான்னு நான் சொல்றேன். நீங்க இல்லைங்கிறீங்க. என் குடும்பம் ஃபுல்லா என் வீட்டுக்குள்ளதான் இருக்குங்கிறேன். நீங்க இல்லைங்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு எடுத்துருவாங்கிறீங்க. அவங்கதான் உங்க கூடவே. உடல் அழிஞ்சாலும் உருவம் இல்லாம. நான் என்ன கேட்கிறேன், 108 வருடங்கள் சொன்னீங்கல்ல, இப்ப 55-60 வயசுல போயிட்டாங்க. அந்த மீதி வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மீதி வருடம் நீங்க சொல்ற 108 வருடங்கள் வாழ முடியும்னா 55-60 வயதுல அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கு பேலன்ஸ் வருடம் அது என்ன ஆகும் நான் கேட்கிறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப நான் இருக்கேன். இப்ப நான் யார் யார் வீட்டுக்கு போவேன்? உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க. என் சொந்தக்காரன், என் அப்பா அம்மா, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவீங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி உடல் அழிஞ்சவன் நம்ம கூட இருப்பான். அதே மாதிரி நம்ம குலசாமி வழியில இருக்கிற முன்னோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
அந்த வழியில் காலத்துவத்துல தான் அவங்க இருப்பாங்க. அதை போய் நம்ம வரும்போது நம்மளை தேடி அவங்க வந்திருக்காங்க. வருஷத்துல ஒரு நல்ல ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா நியாயமா பூர்வீகத்துல தான் வாழணும். புரியுதுங்களா? இன்னைக்கு தொழில் ரீதியா நம்ம வந்து பிரிஞ்சு கிடக்கிறோம். உண்மையிலேயே நம்மளை பிரிச்சது தொழில் தான். வியாபார நோக்கத்துல வரும். ஒரு மனிதன் இடையில இறந்துட்டாலும் அவன் உயிர் நம்ம கூடயும், நம்ம குலசாமியும், நம்ம குலசாமின்னு சொல்லி எதை சொல்றோம், அழிஞ்சவங்களை பூரா தான் நான் சாமின்னு சொல்றேன். அப்போ அழிந்தவர்களுக்கு வாழக்கூடிய உலகம் தான் இருள். அவங்களுக்கு படையல் போட்டு நம்ம வணங்குறதுல என்ன தவறு இருக்கு? நீங்க வணங்க சொல்றீங்க. வணங்க படையல்னா நீங்க அவன் செத்துட்டான்னு சொல்லாதீங்கிறேன். உடல் அழிஞ்சிருச்சு, விதி அழியாது, மதி அழியும். மதினா என்னது? உடல். விதினா உயிர். நீங்க உயிர் வந்து அவனை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களே தவிர விதி அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்களா? சிவனுக்கு அழிவு உண்டா? உயிருக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு அழிவு உண்டு. அப்ப அவனுக்கு அடையாளம் அழிஞ்சிருச்சு. இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு விதை இருக்கு, அந்த விதைக்குள்ள இருக்கிற அணு கண்ணுக்கு தெரியுமா? இப்போ ஒரு செடிக்கு, கடலை செடி வச்சிருக்கீங்க, வேர்க்கடலை, நீங்க முளைக்க போடுறீங்க, அந்த விதை வந்து ரொம்ப அந்த உடல், அந்த விதைங்கிற மேல இருக்கிற உடல் ஒரு மாதிரி சூம்பி இருக்கு, அதை விதைக்க போடுவீங்களா? போட மாட்டீங்க. நல்ல திடமா இருக்கு. அப்ப அது உள்ள அணு நல்ல வீரியமா இருக்கணும். அதான் அப்ப அவங்க உயிர்ங்கிறது அழியாது, பிரியும். உடல் தான் அழியும். அப்ப அந்த பெரிய அந்த உயிருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீ எங்க கூட தான் படையல் போட்டு வணங்கலாம், தப்பு இல்ல. சாமியா வணங்குங்க, செத்து போச்சுன்னு சொல்லாதீங்கிற. ஆத்ம திருப்தின்னு சொல்லாதீங்க. ஆத்மாங்கிறது நமக்குள்ள ஆத்மார்த்தமான அன்புன்னு என்ன அர்த்தம்? உண்மையான உணர்வு பூர்வமான சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆத்மார்த்தமா நேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் காதல்லாம் என்ன அர்த்தம்? அளவுக்கு அதிகமா நேசிச்சு அதுக்காக உயிரை விட்டுடுவான். அப்ப இந்த உடலை அழிக்கிறதுக்கு, அன்புக்காக உயிர் அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப அதே உயிர் விட்டு நீ அன்பை காட்டலன்னா உன்னை கொல்லுமா கொள்ளாது. அப்ப அது நம்ம கூடவே இருப்பாங்க. நீ அப்பா செத்துட்டாருன்னா கனவுல வராரு, தாத்தா செத்துட்டாருன்னா கனவுல வராரு. ஏன்? உன்மேல் வச்சிருக்கிற அன்பு அதான் உன் கனவுல காட்சி கொடுக்குறாங்க. விதி அழியாது, மதி அழியும். அப்ப அது விதிங்கிறது உன் கூட தான் வாழும். அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அடுத்த பிறவி எடுக்கிறவரை, அடுத்த உடல் கிடைக்கும் வரை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அடுத்த உடல்ங்கிறது சில பேருக்கு என் தாத்தாவே பிறந்துட்டாருன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தான் சொல்லுவாங்க 3 தலைமுறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எங்க அப்பாவுக்கு தாத்தா சாமி ஆடினாருன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு தாத்தா, இப்ப நான் அந்த சாமி ஆடுறேன். அப்ப எத்தனை தலைமுறை ஆயிருது? கிட்டத்தட்ட 4 தலைமுறை முடிஞ்சு 5ஆவது தலைமுறை வருது. அப்ப அந்த உடல், அப்ப நான் எனக்கு 2 தலைமுறை, எனக்கு குழந்தைங்க வந்துருது. அப்போ 3 தலைமுறை, கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சுதான் ஒரு குழந்தை. அப்ப அது வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்க இருக்கக்கூடிய வீடு தான், நம் குலம் இருக்கக்கூடிய இடம் தான் குலசாமி. அப்ப அதை போய் வணங்கணுமே. அவங்களுக்கு உருவம் இல்லை, அதனால உங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம் கொடுக்குறீங்க. நாங்க ஐயரை வச்சு அதை வணங்குறோம், அவ்வளவுதானே. அப்ப அவங்கள வந்து உங்க கோயில சாமி கும்பிட சொல்லுங்க பாப்போம். திதி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க உங்க குலசாமி கோயிலுக்கு வர சொல்லுங்க. 1000 கோடி இல்லை, 1,00,000 கோடியை கொடுத்தாலும் வரமாட்டாங்க. அப்படி தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் அப்படி படையல் போட்டவர் இல்லை. நீ இறந்தவன்னு சொல்றவங்களுக்கு படையல் போடுங்க, ருசி மனம் இருக்காது. அதே கோயில்ல போய் படையல் போடுங்க, ருசி மனம் இருக்காது. அப்பா அவங்க அந்த கண்ணுக்கு தெரியாத மனத்தையும் ருசியும் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா உன் எண்ணம் தப்பா இருக்கு, அதை மாத்திக்கங்கிற. தெய்வமா இருக்காங்கன்னு சொல்றேன், நீ என்ன சொல்றேன்னா ஆத்மா திருப்தி இல்லைன்னு சொல்ற. என்னைக்குமே கூட இருக்கிறவங்க என்னைக்குமே நம்ம கூட தாங்க இருப்பாங்க. நீங்க உணரல. அதாவது எப்படி சொல்றேன்னா, உருவம் இல்லைன்னா அது அழிஞ்சிடாது, அது நம்ம கூட தான் இருக்கும். காற்றுக்கு உருவம் இருக்கா? காற்றுக்கு உருவம் இருக்கா? நம் மூச்சு சுவாச காற்றுக்கு. காற்றடைத்த பையடா, இந்த உடல்ங்கிறது மெய், அந்த காற்றுங்கிறது உண்மை, அதான் மெய். இந்த உடலுங்கிறது பொய். புரியுதுங்களா? இந்த ரத்தமும் சதையும் இருந்து கலந்து இருக்கிற இடத்தை இயக்கிறது எது? வெறும் காத்து. அந்த காற்றுல தான் அவங்க கலந்துட்டாங்க, அந்த காற்றுல தான் இருக்காங்க, உணரலாங்கிற. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு எப்படி சொல்ல? அப்ப காத்து செத்து போச்சுன்னா நீ கார்பன் டை ஆக்சைடை மட்டும் சுவாசிச்சுக்க. இறந்தவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையலன்னு சொன்னீங்கன்னா கெட்ட காத்தை மட்டும் சுவாசிச்சிரு, ஆக்சிஜனை விட்டுடு. முடியுமா? இந்த பேயை விரட்டுறவங்க எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு விரட்ட சொல்லுங்க, முடியுமா?
அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா, எனக்கு யாருக்கு உடல் அழிந்தவர்கள், அதாவது நம்ம தென் மாவட்டங்கள் ஒரு பழக்கம் உண்டு. உதாரணம் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு பெண்ணை கன்னி தெய்வமா வணங்குவேன். சென்னையில பூவாடக்காரியா வணங்குவேன். அப்போ சின்ன வயசுல செத்தவா சாமி, வயசாகி இடையில செத்தவன் பேயா? இல்ல, உன் கான்செப்ட் எனக்கு புரியல. அதாவது உடலுக்கு அழிவு உண்டு, உயிருங்கிறது காற்று. இந்த காற்று நம்ம என்னைக்கும் வாழ வைக்கும். உன் எண்ணத்தை மாத்திக்க, அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. நீ இன்னைக்கு உண்மையிலேயே அவங்க நேர்ல காட்சி கொடுத்தா, அந்த காலத்துல எல்லாம் இறைவனை நேர்ல பார்த்ததா சான்று உண்டு. அப்போ நம் முன்னோர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, அடுத்து என்ன வரப்போகுது என்ன வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீ அதை இன்னைக்கு ஏத்துக்கிற பக்குவம் இல்லை. நீ விரட்ட ஆரம்பிக்கிற, உனக்கு நல்லது கிட்டது சொல்லித்தர ஆள் இல்லை. நீ அவங்கள பார்த்தா பயப்படாத இடத்துல என்னைக்கு இருக்கிறியோ அன்னைக்கு காட்சி கொடுத்துருவாங்க. நீ எதை இறைவனா நம்புறியோ அந்த இறைவனுடைய உருவத்தை எடுத்து வருவாங்க. நீ எதை இறைவனா நம்புறியோ அந்த உருவத்தை எடுத்து வருவாங்க. நீ பேயின்னு நினைச்சீன்னா உனக்கு பேயாதான் ஆட்டுவாங்க. அதனாலதான் நிறைய பேர் பேய் பிடிச்சாடும். உன் எண்ணம் தான் இறைவன். எண்ணத்துல எதை விதைக்கிறியோ அதுதான் தீர்மானம் பண்ணுவோம். நீ இங்க தப்பா விதைச்சி, ஆண் பெண் படைப்பு, இது அம்மானா அம்மா, இது அக்கானா அக்கா, இது தங்கைனா இது தங்கை, இது தோழினா தோழி, இது உடன் பிறக்கலனாலும் என் சகோதரி அப்படிங்கிற எண்ணம், உன் எண்ணம் தவறா போயிடுச்சுன்னா அத்தனையும் தப்பாதான் தெரியும். இங்க என்ன விதைக்கிற அதுதான் மெயின். அதனாலதான் முருகனை நான் அவ்வளவு பேசுவேன். முருகன் 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 முருகன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளிடமும், இந்த அனைத்து ஜீவராசிகளிடம் ஆள்வது வாழ்வது அறிவாய் நிற்பது முருகன். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய அறிவும் முருகன். அப்போ முருகன் எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அப்ப அறிவு மூலமா பாருங்க, அறியாமை மூலமா பார்க்காதீங்க. உடல் அழிந்தவன், அந்த உடல் அழிஞ்சதுக்கு படுற வேதனைய கவலைப்படாதப்பா. நீ உன் உடம்பு அழிஞ்சாலும் நீ எங்க கூட இருக்கிற, கவலைப்படாத, நாங்க எப்பவும் நான் உன்னை நினைப்போம் அப்படின்னு நினைக்கணும். என் பையன் என்னை விட்டு போயிட்டான், அந்த உடல் தன்னை விட்டு போனான், அதை ஏற்கிற மனப்போக்கம் இல்லை. அசையும் சொத்து அசையாத சொத்து 4ஆம் இடம். இந்த வீடு இன்று உன்னுடையது, நாளை வேறொருடைய. இந்த உடல் இன்று உன்னுடையது, நாளை அப்ப அந்த உயிர் நிரந்தரம். அப்ப என்ன சொல்றான், அசையும் சொத்து அசையாத சொத்துங்கிறது நிரந்தரம் இல்லை. இந்த உடல் அழிஞ்சாலும் உன் எண்ணம் ஒரே சீரா இருக்கணுங்கிறான். சித்தர்கள் செத்து போயிட்டாங்க, சாமி செத்து போயிட்டான்னு உன்னால ஏத்துக்க முடியுதா? இல்ல இல்ல, அது தெய்வமா வாழுதுங்கிற. எது? அங்காள பரமேஸ்வரி தெய்வமா வாழுதா இல்லையா? காஞ்சி காமாட்சி தெய்வமா வாழுதா இல்லையா? ஏன் வீட்டில் உள்ளது மட்டும் எப்படி பேயாலயங்கிறீங்க? சாஸ்திரம் சொல்லுதுங்க, ஜோதிடம் சொல்லுதுங்க, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சாமி ஆடுவான்னு. இறந்தவன் தெய்வம்னு ஜோதிடம் சொல்லு, இறந்தவன் தெய்வம்னு ஜோதிடம் சொல்லுது. நீச்சம் பெற்ற கிரகத்தை செவ்வாய் பார்த்தா சாமி ஆடுவோம். அந்த நீச்சம் தான் உனக்கு அந்த உடலை அழிச்சிரும். அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு அந்த நீச்சல். இப்ப இந்த இடத்துல அடிபட்டு கெட்டு போச்சுன்னா இதை நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? சரி பண்ணணும். உடலை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கலாம். உடல் இல்லைனாலும் உயிர் வாழ். அந்த உயிருக்கு தான் அந்த 247 வருஷம், உடலுக்கு 108 வருஷம். 247 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் உடல் பெறும். 247 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் உடல் பெறும். ஒரு உயிர் 247 வருஷம் வரும்.